வீடியோ வந்துட்டு 1 மினிட் போடுறீங்க, அதை சில பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இதுல போடுறீங்க ஒரு வீடியோ எடுத்து? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வீடியோ பண்ண போறோம்னு வந்து தேடணும். தேடி அது ஒரு கோர் கண்டுபிடிக்கணும். கோர் எடுத்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, நமக்கு ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட்னா இப்படி பேசுறாரு, ஒய்ஃப்னா இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் இருக்கு, இந்த இடத்துல வந்து சௌமியா வந்து இப்படி திரும்பி இப்படி பாக்குறாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாருமே எழுதிருப்பேன். ஒரு வீடியோ எப்போ வந்து பெட்டரா இருக்கும்னா முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பா இருக்கும்போது. சோ நான் 60 செகண்ட்ஸ்க்கு எழுதிட்டு அதை 50 செகண்ட்ஸ்க்கு எப்படி மாத்துறது, அதுக்கேற்ற மாதிரி தேவையில்லாத டைலாக்ஸை தூக்குறது, சவுண்ட் எல்லாம் வந்து எடுக்கிறது. அதுக்கப்புறம் என்னோட பெரிய டாஸ்க் வந்து என்னோட ஒய்ஃபை வந்து நடிக்க கூப்பிடுறது. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸி ஸ்கெட்யூல்ல இருப்பாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அது ஆக்சுவலா வந்து சிம்பிளா இருந்தாலும் அது ஒரு ப்ராசஸ். ஆமா, கரெக்ட். ஆமா, ஏன்னா நம்ம டீம்மேட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்றது ஒரு தனி ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணணும். ஆக்ட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு ஷாட்டும் வந்து இப்போ ஒரே டைலாக் தான் இருக்கும், அதை நம்ம 2-3 ஆங்கிள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவோம். சோ ஆங்கிள் டிஸ்கஷன், ஆங்கிள் வச்சு எடுக்கிறது, ரீடேக்ஸ் நிறைய போகும். நம்ம எடுத்தோமா நெக்ஸ்ட் ஷாட் போயிடலாம் அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ஒரு ஆப்ல போட்டு தேவையான அளவுக்கு ட்ரிம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணுவோம். இதெல்லாம் முடிச்சு வீடியோ முடிஞ்சிச்சுன்னு ஃபைனல் அவுட்புட் எடுத்து வச்சிருப்போம். திடீர்னு நடு ராத்திரி இருந்து டபுக்குன்னு வந்து உதிக்கும், நம்ம ஃபைனல் வந்து கிளைமேக்ஸ் இந்த மாதிரி வைக்கலாமோ, திரும்ப ரீவொர்க் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி ஒரு 1.5 days ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்றோம். அது வந்து அந்த 40 செகண்ட்ஸ்ல வந்து பாக்குறாங்க.